அடைக்குது. ஏம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலை இந்த வீட்டில் இருந்தே ஆரம்பிங்க. இந்தாங்க உங்கள் தொழிலுக்கு இதை முதல்ல வச்சுக்கோங்க. ஐயா இப்பதான் எனக்கு பயந்து வருது. இவளுகளுக்கு அடிக்குது பாரு யோகம். நாங்கெல்லாம் உருண்டு புரண்டாலும் எங்களெல்லாம் நம்ப ஒரு நாதி இல்ல. வேணாம் வேணான்னு கௌரவம் பாக்குறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்குது. ஏற்கனவே அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதுவும் இவளுகளுக்கு தான். இப்ப அது இல்லாம இது வேற. அண்ணே நீங்க தானே கர்ண, நீங்க கர்ணனே தானே. இருமா இருமா. ஏம்மா இந்தாம்மா வாங்கிக்க. இந்தாம்மா. இல்ல எங்களுக்கு இது வேண்டாம். ஏம்மா? ஜனனி வாங்கிக்க. இல்ல சக்தி, எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் கேக்குறேன், சரிங்களா? என்ன வேணுமா கேளுங்க, நான் செய்யறேன். இந்த பிசினஸ்ல எங்களுக்கு சப்போர்ட்டா சக்தி எங்க கூட இருக்கணும். எது சக்தியா? ஆமா, சக்தி எங்க கூட நின்னா நாங்க நிச்சயமா இதை சிறப்பா செஞ்சிருவோம். ஏமா என்னம்மா நீ? அவனுக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு. அந்த ஏதோ டெக்காரா கொக்காரா அதை பார்க்கணும். கல்யாண வேலை ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம நான் பிரிச்சு கொடுத்த சொத்துல ஏகப்பட்ட பிக்கல் புடுங்கல் அதையும் பார்க்கணும். இதுக்கு இடையில அவன் எப்படிமா உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? அதெல்லாம் அவன் மேனேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றதுக்கு காரணமே உங்க பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நாங்க இந்த வீட்லயே வச்சு ஸ்டார்ட் பண்றோம் தான் சொல்றோம். ஆனா வெளியே பேசுறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டு பொம்பளைங்களெல்லாம் பிசினஸ் பண்ண விட்டுட்டு ஆம்பளைங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு ஏதாவது பேச்சு வரும். இப்போ சக்தி எங்க கூட சேர்ந்து இதை செஞ்சான்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்றோம் அப்படின்ற இமேஜ் வரும்ல. அது நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே. நாங்க கதிர் ஞானமாமா எல்லாரையும் கூப்பிட்டு ரெடி தான். ஆனா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. முடியாதுன்றதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. ஆனா சக்தி அப்படி இல்ல. அவனுக்கு 2 பக்கம் நியாயமும் புரியும். அதான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னு ஒரே போட போட்டு அனுப்பிடா இவள. ஜெய் இருப்பா இருப்பா. எப்பா சக்தி கூட இருந்து பாத்துக்க பண்ணி. என்னன்னு நீங்க? ஏய் தெரிஞ்சுதான்ப்பா சொல்றேன். ஏ சக்தி பாத்துக்கோ, நல்லபடியா செய்யுங்கப்பா. மாமா பணம். ஏ ஞானா அதுக்கு உள்ள கொடுப்பா. ஐயா வாங்க அங்கிட்டு போயிரும், வந்துட போறாங்க. ஏண்டா கரிகாலா, இந்த ஆளு பணத்தை இந்தான்னு நீட்டுறாரு. அவளுக்கு வேண்டாம் வேண்டான்ட்டு ஓடுறாளுக. அவளுக்கு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா படக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. என்ன நடந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி. என்ன? நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். என்னடா அப்பப்ப கிறுக்கு பைய மாதிரி பாட்டு பாடுற?